ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் புளிக்குழம்பு தான் எங்கள் வீட்டில் வச்சேன். நம்ம சமைக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு வேலையே இல்லை, ரொம்ப நேரம் ஆக மாட்டேங்குதுங்க. ஆனால் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்குள்ள நம்ம மண்டை வெடிச்சிரும் போல் இருக்குது. என்ன குழம்பு வைக்கிறது, இதுக்கு என்ன காம்பினேஷன் நம்ம சைட் டிஷ் பண்ணால் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கே பெரிய ஒரு தலைவலியாக இருக்குதுங்க. அதுவும் நான்வெஜ்னால் எடுத்து டக்குன்னு சமைச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஏதாவது வெஜிடேரியனில் பண்ணணும்னு நினச்சோம்னா ஒன்று இருக்கிறது 2 குழம்பு தான். சாம்பார், புளிக்குழம்பு. அதை விட்டால் ரசம்லாம் ஒரு குழம்பான்னு கேட்பாங்க வச்சா. என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறத முடிவு பண்ணுறதுலையே பாதி நேரம் போயிடுது. எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருன்னு இல்லை, எல்லா பெண்களுமே அப்படி தான் இருப்பீங்க மோஸ்ட்டாக. அதுக்காகவே தனியாக ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும் போல். ஆமாம், அப்படி நான் நேற்றே முடிவு பண்ணி இன்றைக்கி வச்சது புளிக்குழம்பு தான். இதில் ஒரு விஷயம் நான் பண்ணிவிட்டேங்க. என்னென்னா அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மைண்டாக நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக சமைச்சிடுவோம். இப்போ நம்ம பிடிக்காமல் எப்படி சொல்கிறது, ஐயோ குழம்பு வைக்கணுமா இப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம சமைச்சோன்னு வைங்களே, நம்ம எவ்வளோ பெரிய சமையல்காரராக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக அந்த என்ன குழம்பு வைக்கிறோமோ எதுவுமே நல்லா வராதுங்க. நம்ம மைண்டில் ஃபுல்லாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லா சமைக்கணும், நல்லா திரும்பணும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படி நினச்சி ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக சமைக்க ஆரம்பித்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த குழம்பு நல்லா தாங்க வரும். ஏன்னா எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது. ஆனால் நம்ம மனதுக்கு திருப்தியாக சமைக்க ஆரம்பித்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அது நல்லா தாங்க வரும். அது மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு எனக்கு. அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணிவிட்டேன்னா, நான் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதக்குனதோட காய்கறியை போட்டு எண்ணெயிலே வதக்கிடுவேன். இன்றைக்கி நான் எண்ணெய் ஆகத்தில் இருந்தேனே தெரியல, கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு அதுலேயே ஒரு மாதிரி இருந்துச்சா, என்ன நினச்சேனே எப்படின்னே தெரில, டக்குன்னு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு அதை மட்டும் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன். ஐயையோ என்னடா அப்படி வச்சு விட்டோமே, காய்கறியை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது, ஐயையோ காய் போடலையே அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னதுக்கப்புறம் எப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி வைக்கிறது. இதில் போட்டு கொதிக்க வச்சுருக்கேங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆமாம், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.